அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பாடத்திட்டத்தில் பொது நிர்வாகத்தின் அணுகுமுறைகள் என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் மைய கருத்து மற்றும் புது அணுகுமுறை கருத்து உருவாக்கம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவதாக அறிவியல் மேலாண்மை கோட்பாடு அவற்றை பார்க்க போகின்றோம். அதற்கு மூன்றாவதாக நிர்வாக மேலாண்மை கோட்பாடு அவற்றை பார்க்க போகின்றோம். கடைசியாக செயல் அதிகார கோட்பாடு. இந்த பாடங்களை பார்க்கும் பொழுது பொது நிர்வாகத்தை முழுமையாக நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு அமைய போகிறது. பொதுவாக பொது நிர்வாகம் என்ற பாடம் அமெரிக்க நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது. நமது நாட்டில் பல்வேறு அரசர்கள் ஆட்சி செய்த பொழுது அவற்றிலிருந்து தொகுக்கப்பட்டவை அர்த்த சாஸ்திரா என்ற நூலில் பொது நிர்வாகத்தை பற்றி எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க நாட்டில் ஒரு புது அரசு உருவாகும் பொழுது அங்கு ஆட்சியாளர்கள் ஒரு அரசமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அங்கு அதிகாரிகளும் புதுசாக பதவியேற்றுக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் ஆட்சியாளருக்கு அந்த காலகட்டம் முடியும் பொழுது அந்த அதிகாரிகளுக்கும் காலகட்டம் நிறைவான தருவாயில் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அதிகாரிகளுக்கு தேர்வு நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தப்பட்டன. அதை ஸ்பாயில் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அது ஒரு தவறான ஒரு முடிவாக இருக்கும். உட்ரோ வில்சன் என்ற முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆட்சி காலத்தில் அவர்தான் அரசியல் இருந்து நிர்வாகத்தை பிரித்தார். ஆக ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு ஆட்சி முறைகளும் மாறுபடலாம். ஆனால் அதற்கான அதிகாரிகள் ஒரு நிரந்தர பணியாக உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு முதன்மை கருத்தாக வைத்து அதுதான் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஆக பொது நிர்வாகம் என்பது மக்கள் நலனை பாதுகாப்பது பொது நிர்வாகம் ஆகும். ஒரு பொது நிர்வாகம் என்பதை ஒரு 3 உட்பிரிவுகளாக நாம் பார்க்கலாம். அதில் ஒன்று சட்டமன்றம், செயலாட்சி, நீதிமன்றம். ஒரு மக்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருவதும் அல்லது திட்டங்களை கொண்டு வருவதும் அதன் மூலம் ஒரு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களிடம் அந்த சட்டம் செயல்படும். அப்படி செயல்படும் பொழுது அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அல்லது அதை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டுமானால் அது நீதிமன்றம் சுட்டிக்காட்டினால் அதை திருத்தம் செய்யப்படுவார்கள். ஆக இப்படிதான் பொது நிர்வாகம் ஒரு 3 பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. காலப்போக்கில் அந்த பொது நிர்வாகம் என்பது காலங்கள் மாற மாற அதன் பொது நிர்வாகம் முறைகளும் மாறத் தொடங்கியது. தற்கால பொது நிர்வாகம் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்தியது. அந்த அடிப்படையில் இன்று இருக்கும் பொது நிர்வாகமானது 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை உலகம் முழுவதிலும் ஏற்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தாராளமயமாக்கல், ஆங்கிலத்தில் லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவார்கள், தனியார் மயமாக்குதல் பிரைவேட்டைசேஷன் என்று சொல்வார்கள், உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்று சொல்வார்கள், சுருக்கமாக எல்பிஜி என்று ஒரு சொற்றொடை உருவாக்குவார்கள். இது நம் இந்தியாவில் கூட 1991ஆம் ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் PV நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் அன்றைய நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பொது நிர்வாகத்தில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் உலக அரங்கில் பொருளாதாரத்தில் பல்வேறு மாறுதல்களை எல்லா நாடுகளும் பின்பற்ற தொடங்கிய பொழுது நம்ம நாடும் அதற்கு ஈடு இணையாக பல்வேறு பணிகளை செய்தது. அப்படிதான் ஒரு பொது நிர்வாகம் காலத்துக்கு ஏற்ற வகையில் தன்னை மாற்றிக்கொண்டது. தன் பழைய முறையிலான பொது நிர்வாகமானது காலத்தின் ஓட்டத்தில் புதிய பொது மேலாண்மையாக மாறத் தொடங்கியது. ஆக பொது நிர்வாகம் பொது
மேலாண்மையாக மாற தொடங்கிய காலம் நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்வார்கள். ஒரு ஆட்சியாளர், ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளர் அனைத்து துறைகளிலும் அவருடைய நேரடி பார்வையில் இருக்கும். ஒட்டுமொத்த நிர்வாகமும் அவருடைய நேரடி பார்வையில் இருக்கும். ஒவ்வொரு துறையும் பற்றி பேசுவது மேலாண்மையாகும். ஒட்டுமொத்த துறையும் முழுமையாக அனைத்து துறையும் உள்ளடக்கியதாக பேசுவது நிர்வாகமாகும். அப்படி என்றால் ஒரு நிர்வாகம் என்பது மிகப்பெரிய வட்டமாகவும் மிகச்சிறிய வட்டம் மேலாண்மையாகவும் நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஒரு புதிய மேலாண்மை என்பது சிறந்த ஒரு அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கின்றது. மிகச்சிறந்த பணிகளுக்கு பணியாற்றுவது, அந்த பணியின் மூலம் நல்ல பல திட்டங்களை சரியான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த பொது மேலாண்மையின் வடிவங்களாக இருந்தன. ஆக மேலாண்மையை ஒருங்கிணைத்தல், அதிகார ஆட்சி அமைப்பு, இவை அனைத்தும் புதிய பொது மேலாண்மையின் கருதுகோளாக காணப்படுகிறது. இவற்றில் இருந்துதான் 3 E என்று சொல்வார்கள். இந்த புதிய பொது மேலாண்மையில் 3 E என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு பொருளாதாரம், எக்கனாமி, செயல்திறமை, எஃபிஷியன்சி, செயல்முறை, எஃபெக்டிவ்னஸ். எக்கனாமி, எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ், இந்த 3 E இருக்கின்ற ஈயை பற்றி 3 E's அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த புதிய பொருளாதார மேலாண்மையில் சிறந்த அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கும் மிகச் சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றுவதற்கும் ஒரு போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறுவதற்கு ஒரு தகுந்த ஒரு சூழலை, அதாவது காம்படிஷனை ஏற்படுத்தும் ஒரு பொது மேலாண்மையாக வலம் வருகிறது. உலக அரங்கில் வளர்ந்த நாடுகளில் இத்தகைய புது மேலாண்மை பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் ஒரு நிர்வாகம் என்பது, அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் என்பது ஒரு லத்தீன் சொல்லாகும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற வார்த்தையை ஆட் பிளஸ் மெஜிஸ்டர் அப்படின்று பிரிப்பார்கள். மக்களுக்கு தேவையானவற்றை செய்வது, மக்கள் நலனில் அக்கறை கொள்வது. இதுதான் பொது நிர்வாகத்தின் தலையாய ஒரு கருத்தாக இருந்தது. அப்படி என்றால் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிட்டு மக்கள் நலனில் அவர்களுக்கு தகுந்த பணிகளை, அவர்களுக்கு அந்த பயன்களை பெறுமாறு செய்து கொடுத்தார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த பொது நிர்வாகம் மேன்மைப்பட்டது. முதலில் பொது நிர்வாகத்தை பற்றி இஎன் கிளாடன் என்ற ஒரு அறிஞர் an introduction to public administration, நமது நோக்கங்களை அடைவதற்கான வழி ஒரு பொதுத்துறை என்று தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுகிறார். an introduction to public administration என்ற நூல்தான் பொது நிர்வாகத்தின் ஒரு முதன்மையான, ஒரு முதல் அல்லது மிக பழமையான ஒரு நூலாகும். இந்த நூலுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடத்துடைய இப்படி ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆக நமது நோக்கங்களை அடைவதற்கான வழி ஒரு பொதுத்துறையாகும். அந்த பொதுத்துறையில் நிர்வாகத்தின் நோக்கங்கள் பட்டியலிடப்படுகின்றன. அந்த பட்டியல்படி அந்த நிர்வாகம் எவ்வாறு செயல்படுகிறது, அதில் எவ்வாறு மக்கள் பயன்பெறுகிறார்கள், அதன் மூலம் அரசுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது என்பதெல்லாம் இந்த புத்தகங்கள் அறிவுறுத்தப்படுகிறது. பெரும்பாலும் தனி மனித முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது, இலக்குகளை அடைய செயல்படுத்துதல், வேறுபடும் இலக்குகளை சமநிலை அடைவதற்கான ஒரு வழியாக இந்த பொது நிர்வாகம் அடைகிறது. மேலும் உருவாக்கத்தை அதிகரிக்க செய்வது. ஆக ஒரு பொது நிர்வாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமது நோக்கங்களை, மிக தெளிவான நமது நோக்கங்களை அடைவதற்கான ஒரு முக்கிய வழியாக உள்ளது.
இந்த வழியின் வாயிலாகத்தான் ஒரு நிர்வாகத்தை நாம் மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும். அதன் மூலம்தான் தனி மனித முயற்சிகளை எல்லாம் நாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையை உணர்ந்து தக்க நேரத்தில் நாம் உதவி செய்ய முடியும். அதன் மூலம்தான் ஒரு நல்லதொரு இலக்கை நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அடையவும் முடியும். இப்படி அடையும் பொழுது பல்வேறு துறைகளில் இருந்து இலக்குகளை நாம் சமநிலை அடைவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாகவும் இந்த பொது நிர்வாகம் அடைகிறது. ஆக ஒரு பொது நிர்வாகத்தின் ஒரு முக்கிய பயன்களாக நாம் பார்க்கும் பொழுது முடிவெடுத்தல், டிசிஷன் மேக்கிங், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அந்த முடிவு எடுக்கப்பட்டு மக்களுக்கு அந்த திட்டங்களை எடுத்து சென்று அந்த மக்கள் பயன்படுத்தி அதன் மூலம் நல்லது ஒரு பயனை இந்த அரசுக்கு வலிமை சேர்க்கும் வகையில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் எடுக்கின்ற முடிவு இதற்கு ஏதுவாக இருக்கின்றது. ஆக ஒரு பொது நிர்வாகத்தின் முதல் பயன் முடிவெடுத்துதல் ஆகும். அப்படி முடிவு எடுக்கும் பொழுது ஒரு அரசு அதன் கொள்கை முடிவு, பாலிசி ப்ராசஸ், இந்த பாலிசி ப்ராசஸ் என்பது ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு துறையின் ஒரு துறையின் வாயிலாக ஒரு கொள்கை முடிவை எடுப்பார்கள். அந்த கொள்கை முடிவை நடைமுறைப்படுத்துவார்கள். அப்படி ஒரு கொள்கை, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கொள்கை முடிவு இருக்கும். ஆக இந்த பொது நிர்வாகத்தின் இரண்டாவது பயன் என்பது ஒரு கொள்கை முடிவாகும். மூன்றாவது முறையான செயலாக்கம், சிஸ்டமேட்டிக் எக்ஸிகியூஷன். சிஸ்டமேட்டிக் எக்ஸிகியூஷன் என்பது முறையான செயலாக்கமாகும். இதை செயல்படுத்துவர்கள் அதை சரியான முறையில் மக்களுக்கு அதன் பயன்களை பெறும் வகையில் தக்க நேரத்தில் செயல்படுத்துவார்கள். அதற்கு அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படும். கடைசியாக நிர்வாகத்தின் பிற துறைகளை தேவையான பொழுது பயன்படுத்திக் கொள்வதும் ஆபரேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச்சஸ் என்று சொல்லுவார்கள். ஆக ஒரு பொது நிர்வாகத்தின் பயன்களாக பார்க்கும் பொழுது ஒரு முடிவு என்பது ஒரு கொள்கை முடிவாகவும், இந்த கொள்கை முடிவு என்பது முறையான ஒரு செயல்பாடாகவும், அதன் செயல்பாடு நிர்வாகத்தின் பிற துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே ஒரு பொது நிர்வாகத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு காரணங்கள், கால வளர்ச்சியில் பல புதிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் ஒரு பொது நிர்வாகத்தில் லூதர் கூலிக்கும் விண்டல் யூர்விக்கும் இந்த இரண்டு அறிஞர்கள் ஒரு மேலாண்மை சிந்தனை இரட்டையர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். இவர்கள் நிறுவன வடிவமைப்பு அமைப்பிற்கான கோட்பாடுகளை ஒழுங்காகவும் விளக்கமாகவும் முதலில் கூறியவர்கள். இவர்கள் முதலில் பேப்பர்ஸ் ஆன் தி சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் 1937 அவர்கள் அந்த கட்டுரையை வடிவமைத்தார்கள். அந்த கட்டுரையில் பல்வேறு காரணங்களை முன்வைக்கப்பட்டார்கள். ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு நுணுக்கமான விஷயங்களை எடுத்து முதலில் சொன்னவர்கள். ஆகையால் இவர்களை நிறுவன அமைப்புகளின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பொது நிர்வாகத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நன்மைகள் கிடைத்திருக்கின்றன. இந்த இரு அறிஞர்களுடைய கருத்துக்களின்படி மேலாளர்களின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவார்கள், அவற்றை போஸ்ட் கார்ப் அப்படின்னு சொல்லுவார்கள். POSDCRB அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வார்த்தையானது முதல் எழுத்து ஒவ்வொரு சொல்லையும் அதை வடிவமைத்து அதை செயல்படும் வகையில் அதை பயன்படுத்தியவர்கள். முதலில் இப்படி ஒரு முறையை இவர்கள்தான் அதை கையாண்டார்கள். அதில் வெற்றியும் பெற்றார்கள். அதை பல்வேறு நாடுகள் இன்றும் நடைமுறையில் படுத்தப்படுகிறது. ஓகே, இப்பொழுது இந்த போஸ்ட் கார்ப் என்பதை P ஃபார் பிளானிங் என்பது ஒரு திட்டமிடுதல், O ஃபார் ஆர்கனைசேஷன் அமைத்தல், S ஃபார்
ஸ்டாஃபிங் நியமித்தல். டி ஃபார் டைரக்டிங் இயக்குதல். CO கோஆர்டினேஷன் ஒருங்கிணைத்தல். R ஃபார் ரிப்போர்ட்டிங். B ஃபார் பட்ஜெட்டிங் வரவு செலவு. இந்த ஏழு முக்கிய பணிகளை வடிவமைக்கப்பட்டு அதை முழுமையாக பயன்படுத்தி அதில் வெற்றியும் கண்டவர்கள். ஆக ஒரு மேலாளர் என்பது எந்த ஒரு பணிக்கும் ஒரு திட்டமிடுதல் மிக மிக அவசியம். அந்த திட்டமிடுதலில் நேரத்தை விரயமாக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அவற்றை திட்டமிட்டு முழுமையாக செயல்படுத்தும் வகையில் அவற்றை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த திட்டமிடப்பட்டதை ஒரு ஆர்கனைசேஷன் அமைத்தல், அவர்கள் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்ளுதல், அதற்கென்று நியமிக்கப்பட்ட பணியாளர்களை அவர்களை வைத்து பயன்படுத்தும் பொழுது அங்கு அந்த பணிகளை இயக்குவதற்காக இயக்குதல் நடைபெறுகிறது. அதன் மூலம் அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைக்க ஒரு சூழலை ஏற்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஒரு திட்ட அறிக்கையை அவர்கள் தயாரிக்க முடிகிறது. இதன் மூலம் ஒரு வரவு செலவு போன்றவற்றையெல்லாம் இவர்கள் முழுமையாக ஒரு மேலாளரின் பணிகளாக கொண்டு வரப்படுகிறது. இதன் மூலம்தான் பணியாளர்களிடம் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையை முறையாக நிறைவேற்றப்படப்படுகிறது. இந்த நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு தலைமை அங்கு தேவைப்படுகிறது. அப்படி தலைமையின் கீழ் செயல்படும் பொழுது மேலாளர்களின் கட்டளைக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போதுதான் ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி செயல்படும் பொழுதுதான் அங்கு திட்டமிடுதல் தேவைப்படுகிறது. அந்த திட்டமிடுதலில் பணிகளில் கவனம் செலுத்தும் பொழுதுதான் அங்கு அதிகாரமும் பொறுப்பும் சமமாக இருக்கிறது. எனவே ஒருங்கிணைத்தல் பணி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் பணியாளர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இந்த கருத்து மிக உன்னதமாக இருக்கிறது. பெரும்பாலும் மேலாண்மை நிர்வாகம் என்பது திட்டமிடுதல், அமைத்தல், நியமித்தல், இயக்குதல், கட்டுப்படுத்துதல், ஒருங்கிணைத்தல், இவற்றை எல்லாம் வைத்து நாம் பணியாளர்களின் மூலமாக நம்முடைய நோக்கங்களை முழுமையாக நம்மால் நிறைவேற்ற முடியும். ஆக ஒரு மேலாண்மை நிர்வாகம் என்பது ஒரு கால வளர்ச்சியில் ஏற்பட்டவை. இந்த மேலாண்மை நிர்வாகத்தை தான் ஒரு வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள், வளரப்போகும் நாடுகள் அனைவரும் தற்போது நடைமுறையில் படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசு துறையில் பல்வேறு நிர்வாகங்கள் மேன்மடைந்தாலும் அவற்றில் மிக முக்கியமானது என்னவென்றால் மேலாண்மை நிர்வாகம் மிக முக்கியமானதாகும். எனவே ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் தனியார் நிர்வாகம் உருவாக ஆரம்பித்தது. அப்படி என்றால் பொது நிர்வாகம் என்பது என்ன, தனியார் நிர்வாகம் என்பது என்ன என்பதை பற்றி நாம் அறியலாம். ஒரு பொது நிர்வாகம் என்பது மக்கள் நலன் பணி சேவையாகும். இது ஒரு சேவை சார்ந்த பணி. தனியார் நிர்வாகம் என்பது ஒரு லாப நோக்கு பணியாக இருக்கின்றது. ஆக ஒரு பொது நிர்வாகத்தில் மக்களுக்கு சிறந்த ஒரு சேவைகளை மட்டும் செய்ய முடியும். உதாரணத்திற்கு அரசு மருத்துவமனை, அரசு போக்குவரத்து கழகங்கள், அரசு கல்வி நிறுவனங்கள், இவற்றையெல்லாம் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இன்றும் நடைமுறையில் படுத்தப்பட்டு அதனால் பெருவாரியான மக்கள் அதில் பயனும் பெற்று அது சிறந்த ஒரு நிர்வாக முறையில் இன்றும் நாடு முழுவதும் மிக செம்மையாக செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் அறிவோம்.
இதைத்தான் இந்த பொது நிர்வாகம் மற்றும் தனியார் நிர்வாகத்தை பற்றி பால் ஹெச் ஆப்பிள் பை மற்றும் ஹெர்பர்ட் சைமன், பீட்டர் டர்கர் போன்ற அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒரு அரசுடன் சார்ந்த ஒரு நிர்வாகமாகவும், ஒரு தனியார் நிர்வாகம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய நிர்வாகமாகவும் கருதப்படுகிறது. ஆனால் இந்த நிர்வாகங்களில் முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பொதுவாக பொது நிர்வாகத்தில் சட்ட திட்டங்களை ஒழுங்குபடுத்த பயன்படுத்தப்படுகிறது. சட்ட திட்டங்களை, புதிய சட்ட திட்டங்களை கொண்டு வர முடிகிறது. அப்படி கொண்டு வரும் பொழுது சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மிக எளிதாக இருக்கிறது. அதன் மூலம் நிர்வாக செயல்களை அதிகமாக செயல்படுத்தப்படுகிறது. இவற்றையெல்லாம் உள்நோக்கும் பொழுதுதான் மக்களின் நல அரசின் குறிக்கோளாக இருக்கிறது, மக்கள் நலன் அரசாக இருக்கின்றது என்பதை ஒரு பொது நிர்வாக பாடத்தில் நம்மால் அறிய முடிகிறது. ஆக சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதும், விவாதிப்பதும், அதில் உள்ள நுணுக்கங்களை சரிபார்ப்பதும் அல்லது அதனுடன் சில புதிய நடைமுறைகளை பயன்படுத்துவதும் போன்றவையெல்லாம் ஒரு பொது நிர்வாகத்தில் தான் செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் அதற்கு அந்த துறை மிக உறுதுணையாக இருக்கின்றது. அப்படி நிர்வாகத்தின் செயல்கள் அதிகமாக்கும் பொழுதுதான் ஒரு பொது நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் முழுமையாக பயன்படுகிறது. ஆக ஒரு பொது நிர்வாகத்தை ஒரு மேலாண்மை நிர்வாகமாக கால வளர்ச்சியில் மாறுபட்டிருந்தாலும் காலப்போக்கில் அவை இன்னும் சற்று வளர தொடங்கியது. அதில் இரண்டாவதாக அறிவியல் மேலாண்மையின் கோட்பாடுகள். இவற்றில் அமெரிக்க அறிஞரான ஃபிரெடரிக் வின்ஸ்லோ டைலர், இவர் தற்கால மேலாண்மை அறிவியல் இயக்கத்தை தோற்றுவித்தவர், சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் மூவ்மெண்ட். இவர் ஒரு நிறுவனத்தில், ஒரு சுரங்கம், நிலக்கரி சுரங்க நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். அந்த பணியாற்றும் பொழுது அந்த நிறுவனத்தில் பணியாளர்கள் மிக செம்மையாக பணியாற்றுகிறார்கள். அப்படி பணி செய்யும் பொழுது அடிக்கடி அந்த பணி செய்யும் இடத்தில் அந்த இயந்திரங்கள் பழுது அடைந்து போகிறது. அப்படி பழுது அடையும் பொழுது அதற்கான அதை சார்ந்த கருவிகள் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு அந்த கருவிகள் அங்கிருந்து வருவதற்கு நேரம் அதிகமாக ஆகிறது. அந்த கருவிகள் ஒரே ஒரு கருவி மட்டும்தான் இருக்கின்றது. இந்த கருவி வைத்து பல்வேறு துறைகளுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். இவற்றையெல்லாம் ஃபிரெடரிக் வின்ஸ்லோ தனது கவனத்தில் குறித்து வைத்துக் கொள்கின்றார். ஆக இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஃபிரெடரிக் வின்ஸ்லோ என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஒரு சிறு இயந்திரத்தில் கோளாறு ஏற்படும் பொழுது அதற்கான மாற்று கருவி அதிகமாக இல்லை, அதனால் நேரம் விரயமாகிறது. பணியாளர்கள் மிக கடினமாக வேலை செய்கிறார்கள், ஆனால் மிகப்பெரிய அளவில் லாபம் இல்லை என்பதையெல்லாம் உற்று நோக்குகிறார்கள். அப்படி உற்று நோக்கும் பொழுது ஒவ்வொரு பிரிவிலும் எவ்வளவு பணியாளர் வேலை செய்கிறார்கள், எத்தனை மணிக்கு வருகிறார்கள், எத்தனை மணிக்கு செல்கிறார்கள், இவ்வளவு பேர்களும் வேலை செய்து அதில் எவ்வளவு லாபத்தை இந்த நிறுவனத்துக்கு அளிக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து கொண்டு அதன் மூலம் எழுப்பப்பட்ட ஒரு கோட்பாடு தான் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படி ஆகும். அதாவது அறிவியல் மேலாண்மை கோட்பாடாகும். உதாரணத்திற்கு ஒரு பாரம்பரியத்தையோ பழக்கத்தையோ வழக்கத்தையோ கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் மேலாண்மை முறைகளை
ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் முதலில் அதை எண்ணிக்கை அடிப்படையில் ஆராய்ந்தவர். அதை உலகுக்கு முதலில் சொன்னவர். ஆக அவருடைய கண்டுபிடிப்புகளில் நடைமுறைப்படுத்துவதற்கான கருவிகளையும் டூல்ஸ் நுட்பங்களையும் டெக்னிக்ஸ் இவற்றை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர் சொன்ன மிக முக்கிய கருத்தாகும். ஆக ஒரு நிறுவனத்தில் எந்தகை சூழல் மிக சாதுவாக இருந்தால் அங்கு அந்த நிறுவனம் மிகச் சிறந்த அளவில் இருப்பதற்கு அவர் கண்டுபிடித்தவற்றை வரிசைப்படுத்தி அதை பயன்படுத்தி அதில் வெற்றியும் கண்டார். ஆக நடைமுறைப்படுத்துவதற்கான கருவிகளையும் நுட்பங்களையும் அவர் முதலில் பயன்படுத்த தொடங்கினார். இதன் மூலம் பணி ஆய்வு, பாயிண்ட் நம்பர் 1, பணி ஆய்வு, ஒர்க் ஸ்டடி என்று சொல்வார்கள். ஒரு வேலையை செய்பவர்கள் எத்தனை பேர்கள், அதற்காக நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம், எவ்வளவு வருவாய் கிடைக்கிறது என்பதையெல்லாம் அவர் கணக்கிட்டார்கள். ஆக அப்படி கணக்கிடும் பொழுது அந்த பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலக்கரியை அள்ளி ஒரு மாற்று இடத்திற்கு மாற்றக்கூடிய அந்த பொருளானது மிக சிறிய அளவில் இருந்தது. அதை மாற்றத் தொடங்கினார். அடுத்ததாக அந்த நிறுவனத்தில் உள்ள நடைமுறைப்படுத்துவதற்கான புதிய கருவிகளை பயன்படுத்த தொடங்கினார். அங்கங்கு நடைபெறும் சிறு சிறு இயந்திர கோளாறுகளை சரி செய்வதற்காக சில பணியாளர்களை தேர்ச்சி பெற்று அதற்காக பயன்படுத்த தொடங்கினார். இதன் மூலம் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி அவர் நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் இந்த அறிவியல் மேலாண்மை கோட்பாட்டை முதல் உலகுக்கு சொன்னார். அதன் மூலம் பாயிண்ட் நம்பர் 1, பணி ஆய்வு. எந்த ஒரு செயலிலுமே நாம் முதலில் பணி ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். 2, உற்பத்தி திட்டம், ப்ரொடக்ஷன் பிளானிங். எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு காலகட்டத்துக்குள் உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்பவற்றையெல்லாம் ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய வகையில் அதை நடைமுறைப்படுத்தினார். அப்படி பயன்படுத்தும் பொழுது 3வதாக பணியாளர்கள் தேர்வும் பயிற்சியும், செலக்ஷன் ஆஃப் ட்ரைனிங். ஆக பணியாளர்களுக்கு ஒரு தேர்வும் பயிற்சியும் கொடுக்கப்பட்டு அதில் அந்த நிறுவனத்தில் ஒரு நுட்பமான ஒரு பணியாளராக அவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் அவர்கள் பணி செய்யும் இடத்திற்கும் அவருடைய பொறுப்பிற்கும் ஏற்ற டிஃபரண்டியல் பேமெண்ட், விகிதாச்சார ஊதியத்தை முதலில் பயன்படுத்த தொடங்கினார். இவற்றையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு, இவற்றையெல்லாம் மேற்பார்வையிடுவதற்கு மேற்பார்வையாளர்களை, சூப்பர்வைசர் தனியாக அமைத்தார். இதன் மூலம் தர உருவாக்கம் மிக எளிமைப்படுத்துதலாக இருந்தது. ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் சிம்பிளிபிகேஷன்ஸ். அப்ப அந்த நிறுவனத்துடைய தரம் உருவாகும் பொழுது அவருடைய பணியாளருடைய வாழ்க்கை தரமும் உயரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நிறுவனத்துக்கு அதிக அளவில் வருவாயும் கிடைக்கப்பட்டிருந்தது. இவற்றைத்தான் ஒரு மென்டல் ரெவல்யூஷன், மனப்புரட்சியாக அவர் அதை பார்த்தார். ஆக ஒரு நுட்பங்களை மிக செம்மையாக ஒரு பணியின் மூலமாக ஒரு உற்பத்தி திட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பணியாளர்களை பயன்படுத்தி அதில் உள்ள நுட்பங்களையும் கருவிகளையும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அதில் ஏற்படும் பிரிவுகளுக்கு ஏற்ப அவர்கள் பணிகளுக்கு ஏற்ப விகிதாச்சார ஊதியத்தையும் வழங்கி இவற்றையெல்லாம் சரிவர நடைபெறுவதற்காக ஒரு மேற்பார்வையாளர்களையும் உட்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை முதலில் உலகுக்கு எடுத்துரைத்தார். இப்படிதான் ஒரு பொது நிர்வாகம் ஒரு மேலாண்மை நிர்வாகமாக மாறத் தொடங்கியது. ஒரு நிர்வாக மேலாண்மை கோட்பாடுகள் என்பதை பற்றி ஹென்றி ஃபொயல், லேண்டல் யூர்விக், லேத்தர் கில்லக்
மூன்லே, எம்பி ஃபோலட் போன்ற அறிஞர்கள்லாம் நிர்வாகத்தின் மேலாண்மை கோட்பாடுகளை பற்றி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். அப்படி வைக்கும் பொழுது நிர்வாகத்துக்குட்பட்ட மேலாண்மையை வரையறை செய்தார்கள். ஒரு நிர்வாகத்திற்கு மேலாண்மை எந்த வகையில் பயன் தருகிறது, அப்படி பயன் தரும் பொழுது அந்த நிர்வாகத்திற்கு எவ்வாறு இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை அது எடுத்துக்கொள்கிறது அல்லது உருவாக்க முடிகிறது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க. அப்படி ஒரு நிர்வாகத்திற்கு பிரிக்க முடியாத பகுதியே ஒரு மேலாண்மையாக மாற்றப்பட்டது. ஆக மேலாண்மையும் நிர்வாகமும் வெவ்வேறு பணிகளாக பிற்காலத்தில் பார்க்கப்பட்டது. பொதுவாக நிர்வாகம் என்பது சிந்திக்கிறது, திட்டமிடுகிறது. ஒரு நிறுவனத்திற்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரப்படுகிறது, அந்த திட்டம் சார்ந்த கருத்துக்களை ஒருங்கிணைக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் சொல்வதுதான் நிர்வாகம். மேலாண்மை என்பது செயல்படுகிறது, செயல்படுவது மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. ஆக மேலாண்மை என்பது செயல்படுவது மூலம் பணியாளர்களை வைத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்வதோ அல்லது ஒரு பொருளை இவ்வளோ இந்த காலகட்டத்துக்குள் இந்த டார்கெட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாம் உற்பத்தி செய்ய வேண்டும், ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற வகையில் அவர்கள் செயல்படுத்தும் போது அவருடைய திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது. ஆக நிர்வாகம் எவ்வாறு செயல்படுகிறது, மேலாண்மை எவ்வாறு செயல்படுகிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். ஆக ஒரு நிர்வாகம் என்பது சிந்திப்பது மட்டுமல்ல, திட்டமிடுகிறது. மேலாண்மை என்பது செயல்படுவது மட்டுமல்ல, ஒரு செயலை நிறைவேற்றி வெற்றியும் பெறுகிறது. ஆக இந்த வகையில் மேரி பார்க்கர் போலட் என்ற 1968 முதல் 1933 வரை இருந்த ஒரு அறிஞர் மனிதாபிமான மேலாண்மை கருத்துக்களை முன்வைத்தார். அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நிறுவனத்தில் மனிதர்கள் சரிசமமாக பழக வேண்டும், நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையானவற்றை ஒரு நிறுவனம் வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகளை முன்வைக்க வேண்டும். இதன் மூலம்தான் அவர்கள் ஒரு மேலாண்மையை உயர முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு 4 காரணங்களை முன்வைக்கிறார்கள். 1 அதிகாரம், அத்தாரிட்டி. 2 ஆற்றல், பவர். 3 கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல். 4 பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பணியாளர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆற்றலை உருவாக்க முடியும். ஒரு ஆற்றல் மூலமாகத்தான் அவர்களால் ஒரு உயர்ந்த பணிகளை மிக விரைவாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அவர்களால் எடுத்து செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் ஒவ்வொரு செயல்களையும் கட்டுப்படுத்தும் வகையில் அங்கு அந்த அமைப்பு முறை இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு முறையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு மனித உறவுகள் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆக ஒரு பொது நிர்வாகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மேலாண்மையாக, ஒரு அறிவியலாக, அடுத்ததாக ஒரு மனித உறவுகளை மனிதாபமான அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அரசு மற்றும் நிறுவனத்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகார கோட்பாடு, பியூரோக்ராட்டிக் அப்ரோச். இந்த கோட்பாடுகளை 2 அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்று மேக்ஸ் வெப்பர், நவீன அதிகார கோட்பாடு. ஜேம்ஸ் மில் என்பவர் நேரடியான அதிகார கோட்பாடு. இந்த கோட்பாடுகளை பொதுவாக பார்க்கும் பொழுது
ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்களை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? அவர்களை தேர்வு செய்யும் பொழுது எதன் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும்? அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப, மாறுதல்களுக்கு ஏற்ப என்னென்ன தகுதிகளை நாம் வரையறுத்துக் கொள்ள வேண்டும்? அதற்கான தகுதி என்பது என்ன? தகுதி என்பது தனது திறமையாக இருக்கலாம், குறிக்கோளாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் சார்ந்து அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக கால வளர்ச்சியில் இந்த பணியாளர்களை எப்படி தேர்வு செய்கிறார்கள்? அது இன்றைய நடைமுறையில் இப்பொழுது அதிகார கோட்பாடு நடைமுறையில் உள்ளது. பணியாளர்களை தேர்ந்தெடுத்தல், அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது தகுதியின் அடிப்படையில், ஒரு போட்டித் தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ண, உலகம் முழுவதும் இன்று வேலை வாய்ப்பில் ஒரு போட்டித்தன்மையை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு நம்ம இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய தேர்வாணைய குழு, அந்த தேர்வில் உயர்ந்த அதிகார பொறுப்புகளை வகிக்கக்கூடிய IAS, IPS, IFS இந்திய ஆட்சி பணிகளில் 3 விதமான தேர்வு முறைகளை வைத்திருக்கார்கள். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், தொடக்க தேர்வு, மெயின் எக்ஸாமினேஷன், இரண்டாம் கட்ட தேர்வு, மூன்றாவது தேர்வு நேரடியான நேர்முக தேர்வாக உள்ளது. ஆக இந்த 3 தேர்வுகளிலும் முதல் தேர்வில் அப்ஜெக்டிவ் ஆன்சராக ஒரு கேள்வி கேட்கப்பட்டு 4 பதில்கள் கொடுக்கப்பட்டு அவற்றின் மூலமாக விடைகள் சரிபார்க்கப்படுகிறது. இரண்டாவது தேர்வு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கான விளக்கமாக, எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்ட விளக்கமாக அதற்கான மதிப்பெண்கள் வரையறுக்கப்படுகிறது. மூன்றாவது தேர்வு என்பது நேரடியாக கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் மூலம் மதிப்பெண்ணிடப்பட்டு ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் அவர்கள் அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் கால வளர்ச்சியில் நிர்வாகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களுக்கு காலத்திற்கு ஏற்ப அத்தகைய தன்மைகளை கொண்டு வருகிறார்கள். ஆக ஒரு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தகுதியின் அடிப்படையில், ஒரு போட்டித் தேர்வின் அடிப்படையில், அது தனியார் துறையா இருந்தாலும் சரி, அது அரசு துறையா இருந்தாலும் சரி, இந்த முறையை அனைவரும் தற்போது கையாண்டு அதில் வெற்றியும் பெற்று நல்ல பணியாளர்களை அந்த பொறுப்புக்கேற்ப, சூழலுக்கு ஏற்ப அவர்களை அந்த இடத்தில் அமர வைக்கிறார்கள். ஆக அதற்கு அறிவார்ந்த கல்வி, ஒரு பொறியியல் பாடம் சார்ந்த துறையாக இருந்ததால் ஒரு பொறியாளர்களை சிறந்த தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் அவர்கள் வைக்கிறார்கள். அல்லது ஒரு கலை சார்ந்த ஒரு துறையாக இருந்தால் அந்த கலை சார்ந்த படிப்பை முதன்மையாக எடுத்த மாணவர்களுக்கு, அந்த தேர்வில் முதன்மையான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு ஒரு போட்டித் தேர்வின் மூலமாக அந்த பணி அவர்களுக்கு உறுதியளிக்கப்படுகிறது. ஆக இவர்கள் எல்லாம் அந்த துறையில் பணியாற்றும் பொழுது அவர்களால் திறமையாக செயல்படுத்த முடிகிறது. ஒரு போட்டித்தன்மை ஏற்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் நிர்வாகம் மிகச்சிறந்த வகையில் செயல்படுகிறது. அந்த நிர்வாகத்தின் செயல்பாடுகளால் மிக விரைவாகவும் மக்களுக்கு நல்லதொரு பயனை மிக எளிதாக கிடைக்க வழிவகை செய்கிறது. எனவே இந்த பொது நிர்வாகத்தில் ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ப, அதாவது ஒவ்வொரு கோட்பாடுகள் அமுல்படுத்தும் பொழுது அந்த கோட்பாடுகளிலிருந்து நல்ல பல கருத்துக்கள் பிற கோட்பாடுகள் உருவாகும் பொழுது அதிலும் கலந்து கொள்கிறது. ஆக அப்படிதான் இந்த அதிகார கோட்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது நவீன அதிகார கோட்பாடு மேக்ஸ் வெப்பர் மிக அழகாக எடுத்து கூறுகிறார். அதே போன்று JS மில் நேரடியான அதிகார கோட்பாட்டை வலியுறுத்துகிறார். ஆக ஒரு நவீன அதிகார கோட்பாட்டிற்கு பிறகுதான் நேரடியான அதிகார கோட்பாடுகள் வருகிறது.
ஆக இன்றைய அளவிலும் பணியாளர்களுக்கு ஒரு பணியை கொடுப்பதற்கு முன்பு அவருடைய தகுதியை சரிபார்க்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு அந்த தேர்வின் அடிப்படையின் மதிப்பின் அடிப்படையில் அந்த பொறுப்புக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். அதனால்தான் மிகச்சிறந்த ஒரு பணியாளர்கள் ஒவ்வொரு துறைக்கும் தங்களுடைய பங்களிப்பை மிக செம்மையாக கொடுப்பதற்கு ஒரு சிறந்த வழியாக இன்றும் இருக்கிறது. இதே போன்று ஃபிரெட்ரிக் ஹெகல் என்ற ஒரு அறிஞர் நவீன அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், இந்த நவீன அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் காலத்துக்கு ஏற்ப தொழில்நுட்பங்களை கையாளுவதற்கும் அல்லது அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு செயல்முறை அதிகாரிகளாகவும் அல்லது ஒரு நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அதிகாரிகளாகவும் அவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒரு உயர்ந்த நிலையில் அதிகாரிகள் செயல்படுவதற்கு ஹெகல் போன்ற அறிஞர்களுடைய கூற்று உண்மையாக இன்றும் இருக்கின்றது. அரசாங்கத்தில் சில துறைகளில் சில அதிகாரிகள் அனைவராலும் தெரிவதற்கு காரணம் அந்த செயல்பாடுகள் மிக முக்கியமாக இருக்கின்றது. மிக விரைவாக அந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் பொழுது அந்த திட்டங்களின் உள்ள உண்மைத்தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த மக்களுக்கு முழுமையான பயன் பெறும் பொழுது அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பொழுது அதன் மூலம்தான் நவீன அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகளுடைய பெயர்கள் மிக பெரிய அளவில் இன்றளவும் உள்ளது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆக உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகளின் செயல்பாடுகள் அவ்வாறு இருக்கின்றது. எனவே இதே போன்று மேக்ஸ் என்பவர்களுடைய கோட்பாடு, ஒரு பதவியில் உள்ளவர்கள் எதை செய்ய வேண்டும், அதை செய்வதற்கான அவர்களுக்கான காரணங்களை, அந்த பணியினுடைய தன்மைகளை, அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து செயல்படுத்தும் போதுதான் ஒரு பணிகளை அவர்களுக்கு ஒதுக்கி தருவது இயல்பாக இருக்கின்றது. அப்படி பணிகளில் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டு ஒரு பணியாளர் தன்னுடைய பணிகளை சரிவர செய்யும் பொழுது அந்த பணிக்கு தேவையான அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் ஒரு தனக்கு கீழ் உள்ள பணியாளர்களை முழுமையாக ஒரு முன்மாதிரியான அமைப்பாக ஒரு வேலையாக மேற்கொள்ளப்படுகிறது. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கோட்பாடுகள் எவ்வாறு செயல்படுகிறது, ஒரு பொது நிர்வாகத்தில் இவ்வாறு ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த வளர்ச்சியின் மூலமாக தான் ஒரு பொது நிர்வாகம் ஒரு தனியார் நிர்வாகமாக உருவெடுக்கிறது. ஒரு பொது நிர்வாகத்தில் ஒரு மேலாண்மை கருத்துக்கள் தோன்றுகிறது. ஒரு மேலாண்மை கருத்துகளில் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அப்படி அறிவியல் சார்ந்த மேலாண்மை கோட்பாடுகள் வரும் பொழுதுதான் அங்கு நுட்பங்கள், அதாவது ஒரு ஒரு முறையை அவர்கள் கையாண்டும் பொழுது அதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் நிர்வாக மேலாண்மை கோட்பாடுகள் காணப்படுகிறது. இந்த நிர்வாக மேலாண்மை கோட்பாடுகள் மூலம்தான் ஒரு மனிதாபிமான மேலாண்மை கோட்பாடுகள் உருவாகிறது. ஆக ஒரு மனிதாபிமான மேலாண்மை கோட்பாடுகளுடைய தொடர்ச்சி தான் ஒரு அரசு அதிகார கோட்பாடாக மாறுகிறது. ஆக ஒரு அதிகார கோட்பாடு என்பது இன்றைய நவீன அரசாங்கத்தின் பணிபுரியும் அதிகாரிகளை நாம் ஒரு உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இன்று உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கும் ஒரு பொறுப்புமிக்க ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உண்மைத்தன்மை வேலைகளை
மிக கவனமாக செயல்படுத்துகிறார்கள். அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் தனக்கு கீழ் இருக்கிற மற்ற பணியாளர்களை அவரால் ஒரு அதற்கான வேலை வாய்ப்புகளை முழுமையாக உள்வாங்க முடிகிறது. அல்லது அந்த பணியினுடைய தன்மைகளையும் அதனுடைய கஷ்டங்களையும், ஒரு பணி எவ்வளவு தூரம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது, அல்லது எங்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது, எங்கு முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதையெல்லாம் நாம் அறிய முடிகிறது. ஆக ஒரு தொடர் நிகழ்வாக ஒரு பொது நிர்வாகத்தில் காலத்துக்கு ஏற்ப பல்வேறு நிலைகளை உருவாக்கிக் கொள்ள முடிகிறது. ஆக அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு பொது நிர்வாகத்தில் நாம் படிக்கும் பொழுது ஒரு மேலாண்மை நிர்வாகம் உருவாகிறது. ஒரு மேலாண்மை நிர்வாகத்தில் மிக முக்கியமாக திட்டமிடுதல் ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் திட்டமிடாமல் செயல்படுத்தக்கூடாது. அப்படி திட்டமிடல் பட்டு செயல்படுத்தும் பொழுதுதான் அது நேரத்தை விரயமாக்காமல் மிக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் நம்மால் செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் அதற்கான பணியாளர்களை நாம் நியமிக்க முடியும். அப்படி ஒரு பணியாளர்களை நியமிக்கும் பொழுதுதான் அதை இயக்குவதற்கான ஒரு இயக்குனரை அங்கு நியமிக்கப்படுகிறார்கள். இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி அதற்கான தகவல்களை ஒரு குறித்த செய்தியாக்கப்படும் பொழுது இவற்றையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக ஒருவர் பயன்படுத்தப்படுகின்றார். ஆக பணியாளர்களை நாம் வெவ்வேறு காலகட்டங்கள், வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு மேலாண்மை நிர்வாகத்தில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றும் அவை நடைமுறையில் உள்ளது. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு பணியாளர்கள் திட்டமிடுகிறார்கள். அதை முழுமையாக அமைத்து, அதை நியமித்து, அதை இயக்கி, அதை கட்டுப்படுத்தி, அதன் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு, அதன் மூலம்தான் முழுமையான நோக்கங்களை நம்மால் நிறைவேற்ற முடிகிறது. ஆக ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை ஒரு குறித்த நேரத்தில் செயல்படுவதற்கும் அதற்கு தகுந்த ஒரு தலைமை அங்கு தேவைப்படுகின்றது. அந்த தலைமையின் கீழ்தான் மேலாளர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோட ஆலோசனை பெற்று அவற்றில் உள்ள சில கஷ்டங்களாக இருக்கட்டும், அல்லது அந்த பணி தோய்வு இருந்தாலும் அதை சரிப்படுத்தி அதை முழுமையாக செயல்படுத்துவதற்கு இந்த பொது நிர்வாகம் முழு காரணமாக இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒரு நிறுவன வடிவமைப்பு கோட்பாடாகவும், அதை ஒழுங்காகவும், அதை விளக்கமாகவும் செயல்படுத்துவதற்கு ஒரு பொது நிர்வாகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன் பங்கை விவரித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே மக்களுக்கு தேவையானவற்றை செய்வது, மக்களின் நலன்களில் ஒரு பாதுகாப்பு தன்மையும், அதாவது காலத்திற்கு ஏற்ப அதில் உள்ள வளர்ச்சியை நாம் அறியும் பொழுதுதான் ஒரு பொது நிர்வாகத்தை நம்மால் உணர முடிகிறது. எனவே மாணவ நண்பர்களே, இந்த பாடத்துடைய மைய கருத்து மற்றும் புது அணுகுமுறையின் கருத்தாக்கத்தை நீங்கள் உள் வாங்கிக் கொள்ளும் பொழுதுதான் நாம் ஒரு பொது நிர்வாகத்தை நம்மால் உணர முடிகிறது. ஆக ஒரு மிக பழமையான ஒரு நிர்வாகம் என்பது அவற்றில் பல்வேறு நலன்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த பொது நிர்வாகத்தினுடைய உட்கூறுகளை நாம் பார்க்கும் பொழுது அவை ஒன்றுக்கு ஒன்று ஒரு தகுந்த இடைவெளியுடன் தனது செயல்பாடுகள் மூலமாக அவற்றில் வெற்றி காண்கின்றது. ஆக ஒரு பொது நிர்வாகத்தின் உட்பிரிவுகள் என்று சொல்லப்படுகின்ற சட்டமன்றமாக இருக்கட்டும், அதை முறையாக செயல்படுத்திக் கொண்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய தொடர் நிகழ்வாக இருக்கின்ற நீதிமன்றமாக இருக்கட்டும், இதற்கு சட்டங்கள் வகுக்கப்பட்டு, அதிகாரங்கள் வகுக்கப்பட்டு அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் இவை மூன்றுக்கும் ஒன்றுக்கும் ஒன்று
ஒரு தொடர்பு இருந்தாலும் இவை மூன்றும் தனித்தனியாக செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அதன் மூலம்தான் நம்முடைய பொது நிர்வாகத்தில் மக்களுக்கு தேவையானவற்றை காலத்தோடு நம்மால் செயல்படுத்த முடிகிறது. ஆக தற்கால பொது நிர்வாகத்தில் கால சுழற்சியில் கால மாறுதல்களால் பல்வேறு நாடுகளினுடைய பொருளாதார தாக்கத்தினால் பல புதிய கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை நாடுகளும் இந்த மாறுதல்களுக்கு உட்படுகிறார்கள். ஆக ஒரு நிர்வாகத்தின் மேலாண்மையை ஒருங்கிணைப்பது என்பது ஒரு முக்கிய செயலாக உள்ளது. ஆக புதிய பொது மேலாண்மை என்பது ஒரு சிறந்த அரசாங்கமாக கால வளர்ச்சியில் இன்றைய நடைமுறையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கின்றது. இதன் மூலம் மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவதும் மக்களுக்கு காலத்தோடு அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்வதற்கும் இந்த பொது நிர்வாக முறை இன்று வழிவகுக்கிறது. இப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் அங்கே ஒரு போட்டி போட்டு முன்னேறும் ஒரு சூழலை உருவாக்க முடிகிறது. ஆக நம்முடைய இலக்குகளை எளிதாக அடைவதற்கும் அல்லது வேறுபாடு கொண்ட இலக்குகளை இருக்குமானால் அங்கு ஒரு சமநிலை அடைவதற்கு அல்லது செயல்திறனை செயல் உருவாக்கத்தை அடைவதற்கு தொடங்குவதற்கு ஒரு உன்னதமான இந்த பொது நிர்வாகம் இன்றும் விளங்குகிறது. எனவே மாணவ நண்பர்களே, இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு நிர்வாகத்தின் பயன்களாக ஒரு தகுந்த நேரத்தில் முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு கொள்கை முடிவாக இருக்க வேண்டும், அல்லது முறையான ஒரு செயல்முறை திட்டங்களாகவும் செயல்முறை வடிவங்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நிர்வாகத்தின் பிற துறைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் போதும் அல்லது பிற துறைகள் நம்மோடு சேர்ந்து ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றுமையுடன் ஒரு புதிய நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் நாம் இந்த பாடத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்றே ஒரு விஷயத்தை தெரிகிறது. பொது நிர்வாகத்தின் அணுகுமுறைகள் காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டிருந்தாலும் அடிப்படையான சில விஷயங்கள் மிக எளிமையாக புதுமையாக அவை சிவனே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பாடத்தில் நாம் பார்த்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் நினைவூற்றுவதற்கு நான் உங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றேன். ஒன்று, மைய கருத்தும் அதில் உள்ள புது அணுகுமுறையின் கருத்தாகும். இந்த கருத்தின் வகையில்தான் புதிய கருத்துக்களை நாம் உள்வாங்கி அவற்றை செயல்படுத்த முடிகிறது. அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் ஒரு பொது நிர்வாகம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகிறது. அப்படி ஒரு பொது நிர்வாகம் என்பது அது காலத்துக்கு ஏற்ப ஒரு அறிவியல் மேலாண்மை கோட்பாடாக, மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி மேலாண்மை கோட்பாடாக மாறும் பொழுதுதான் ஒரு நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சாக மாறுகிறது. அதாவது நிர்வாக மேலாண்மை கோட்பாடாக மாறுகிறது. அப்படி மேலாண்மை கோட்பாடாக மாறும் பொழுதுதான் ஒரு செயல் அதிகார கோட்பாடாக மாறப்படுகிறது. ஆக ஒரு செயல் என்பது காலத்துக்கேற்ப தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு துறையிலும் புதிய மாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்பதென்றால் எப்படி ஒரு காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் புது நுட்பங்கள் வருகிறது, அதில் உள்ள நன்மைகள் மக்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கின்றது, அதை பயன்படுத்துவதால் அரசுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றது. இவற்றையெல்லாம் உள்நோக்கப்பட்டுதான் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவ்வாறு சிறப்பாக செயல்படுகிறார்கள். எனவே இதன் மூலம்தான் ஒரு புதிய பொது மேலாண்மை, நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் வருகிறது. ஆக தன்னுடைய பழைய
முறையிலான பொது நிர்வாகம் என்பது புதிய பொது மேலாண்மைக்கு வழிவிடுகிறது. அப்படி வழிவிடும் பொழுதுதான் அங்கு அதிகார ஆட்சியமைப்பு, மேலாண்மை ஒருங்கிணைப்பு இவையெல்லாம் மிக சாதுரியமாக அங்கு வருகிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தும் பொழுதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது செயல்முறையா இருக்கட்டும், அல்லது செயல் திறமையாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. எனவே இதன் நோக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது இதை அடைவதற்கான வழிமுறைகளையும் பொதுத்துறை மிக சிறந்த முறையில் பயன்படுத்துகிறது. ஆக ஒரு நிர்வாகத்தின் நோக்கங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு தனி மனிதனுடைய முயற்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரு இலக்குகளை மிக இயல்பாக அடைவதாக இருக்கட்டும், இவற்றிற்கு இடையே உள்ள சமநிலையை புரிந்து கொள்வதாக இருக்கட்டும், அல்லது ஒரு உண்மையான செயல்திறனை அல்லது ஒரு உண்மையான செயல் உருவாக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த நிர்வாகம் காணப்படுகிறது. ஆக இந்த பாடத்திலிருந்து ஒரு பொது நிர்வாகத்தின் பயன்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு தகுந்த நேரத்தில் ஒரு முடிவெடுக்க ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரு கொள்கை முடிவாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது முறையான செயலாக்கமாக நாம் மாறக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அல்லது நிர்வாகத்தின் பிற துறைகளை நாம் சார்ந்திருந்து அவற்றின் பணிகளை ஒருங்கிணைத்து அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை ஏதுவாக இருக்க முடியும். ஆக இந்த மேலாண்மை என்பது காலத்தின் வழியே ஒரு அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் அல்லது பணியாளர்களுடைய நட்பை அல்லது மக்கள் நலன் பணியில் ஒரு மேலாண்மை கருத்துக்களை, இந்த மேலாண்மை கருத்துக்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதில் ஒரு அதிகாரம் கிடைக்கின்றது. அந்த அதிகாரத்தின் மூலமாக அந்த பணியாளர்களுக்கு ஒரு ஆற்றல் பிறக்கிறது. ஒரு ஆற்றலின் மூலமாக அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அதில் ஒரு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்படுகிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய அதிகார கோட்பாடு இன்று நடைமுறையில் மிக வெற்றிகரமாக இருப்பதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பும் அதற்கான பணிகளுடைய சுமையும் மிக ஏதுவாக இருக்கின்றது. ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு போட்டித் தேர்வின் மூலமாக, அது தனியார் துறையாக இருக்கட்டும், ஒரு பொதுத்துறையாக இருக்கட்டும், இன்று ஒரு சிறந்த கல்வியில் சிறந்து விளங்குகின்ற அல்லது போட்டி மனப்பான்மை கொண்ட ஒரு மாணவனாக யார் இருக்கிறார்களோ, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப தன்னை தகுதி படைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய தகுதி என்பது தன்னம்பிக்கையாகவும் தன்னுடைய குறிக்கோளை மிக ஏதுவாக செயல்படுத்தக்கூடிய வகையிலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையிலும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பொது நிர்வாகத்துறையில் மிக சிறந்தவர்களாக வருவதற்கான நல்லதொரு சூழல் அவர்களிடத்தில் இருக்கின்றது என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். இதன் மூலம்தான் ஒரு நவீன அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் நல்லதொரு பணியை செவ்வனே செய்கிறார்கள். ஆக இந்த பாடத்தினுடைய மிக முக்கிய விஷயங்கள் என்னவென்றால், ஒருவர் எந்த துறையில் இருக்கிறார்கள், எதை எப்படி செய்ய வேண்டும், அதற்கான பணிகளை ஒதுக்கி தரும் பொழுதுதான் அவர்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு அதிகார ஒப்படைப்பை அவர்களால் கொடுக்க முடியும். இவற்றையெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நாம் பார்க்கும்போது ஒரு பொது நிர்வாகத்தின் அணுகுமுறை மிக ஏதுவாக இருக்கின்றது. இன்று உலக அரங்கில் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளாக இருக்கும், அதற்கு கீழ் உள்ள 3ஆம் தலைமுறை நாடுகளாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் அவர்களுடைய ஆட்சி முறையில் மிக செவ்வனே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் மக்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தையும் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாகவும் புதிய நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த பொது நிர்வாகத்தை நாம் படிக்கும் பொழுது நம்மால் உணர முடிகிறது. இதிலிருந்து அனைத்து கேள்விகளையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு தகுந்த மதிப்பெண்ணையும்
அதற்கான உதாரணத்தையும் நீங்க உங்களால் சுட்டிக்காட்ட முடியும் என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில், அடுத்த தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான்